ஹை மக்களே, இந்த வீடியோவில் தரமான ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் நம்ம சூப்பராக விளையாடிருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே இப்போ பாருங்களேன், சரியான அடி விழுவோம் அவனுக்கு. பாருங்கள், சரியான அடி. இப்போ நான் அங்கேயே நிற்பேன். கழட்டி விட ட்ரை பண்ணி இப்போ கழட்டி விட்ருவேன். இப்போ பாருங்கள், போவேன் ஸ்ட்ரைட்டாக திருன்னு ஓடி வந்துட்டுருப்பான். அடிக்கலான்னு பார்ப்பேன், ஆனால் அடிக்க முடியாது. அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி டச்சு போட்டு அங்கிட்ட வந்துட்டான். வெயிட் பண்ணிட்டு வருவான், வந்துட்டா படிக்கலான்னு பார்த்தா சுற்றி வந்துட்டான். அதான் பான் ஃபயரை போட்டு போயிட்டேன். பாருங்களேன், அடி விழுங்க பாருங்க எனக்கு. அடி போடுவோம். நெக்ஸ்ட் மேட்சை பாருங்க. பயங்கரமான அடி விழு சாருக்கு. இப்போ சரியான அடி பாருங்களேன். பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அடின்ட்டு கசங்கிருப்பான். சொல்ல போனால் யாரும் விளையாடுவான்ட்டு வெறித்தனமாக விளையாடி பொய்யா அடிக்கிறோம். சரியான சாட்டு எனக்கு உள்ளே வந்துட்டுருப்பான். நானும் போய்ட்டு கண்டு வந்து மட்டன் அடிச்சிடலான்னு பார்த்துட்டான். இப்போ வருவான், யூஎம்பி வச்சு அழுத்துவேன். பாருங்க, சரியான சாட்டு அவனுக்கு. பார்த்தீங்களா, இனிமே தான் ஃபுல் மேட்ச்சு. நான் பூயா அடிச்சேனா இல்லையான்னு இப்போ பாருங்கள். மேட்ச் நல்லா மூமெண்ட் கொடுத்து அடிக்கலாம். இப்போ அழுத்தி பிடி தான் இந்த மேட்ச் பாருங்களேன். சரியான அழுத்தி பிடி தான், அழுத்தி பிடி, சரியான அழுத்தி பிடி, வேற லெவலான அழுத்தி பிடி பாருங்க. ஒரு 67 கொடுப்பேன். அப்படியே நான் பான் ஃபயர் போட்டுருவேன். என்ன பண்ணேன்னு பாருங்க. வந்து லோவில் போட்டு விட்ருவேன். பாருங்க பாட்டிய பாருங்க அவனுக்கு. இப்போ பாருங்க, எக்ரி குதிச்சு மேலே போவேன். இப்போ குதிச்சு நான் வர சார் இன்னும் கிடைக்க சுற்றி இருக்கு. இனிமேல் போகிற மேட்செல்லாம் பயங்கரமான அழுத்தி பிடி தானே பார்ப்பீங்க. எந்த ஹெட்டும் கிடையாது. இனிமேல் சூப்பராக விளையாடி இருப்போம். இதே மாதிரி இன்னொரு மேட்ச் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ். அது எங்கள் அண்ணன் கூட நான் மேட்ச் போடணும். எங்கள் கூட பிறந்த அண்ணன் கூட மேட்ச் போட்டு ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஒன்று ரீஜியனில் 52 பிளேஸ்மெண்ட்டில் இருக்கான். நான் போய் செக் பண்ணி பாருங்கள். சரியான சாட்டு விடுவோம் அவனுக்கு. ஃபுல்லாக அடிச்சு பிடித்தாங்க. ஒரு பாடு ஒரு எட்டு கூட பார்க்க மாட்டீங்க இனிமே. விளையாடுற செம்ம கஷ்டமாக இருந்துச்சு அவன் கூட. சும்மா சொல்லுவோம் வருவான்னு சுட்டேன். பாருங்களேன், க்ளோவல் மட்டும் சவுண்டு கேட்கணும். க்ளோவல் பின்னாடி வந்துடுவான்.
உண்டா படிக்கலான்னு அடிப்பேன் விடுவாரு. சுற்றுலால் போட்டு வெடிக்க சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 8 விழுவுன்னு நினைக்கிறேன். பாருங்க ஆனால் பயங்கரமாக விளையாடி இருப்போம் நான் வச்சு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா, இதே எங்கள் அண்ணன் விளாட்றது அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். நான் ஒன்றும் தொடக்கூட முடியாது கைஸ். நல்லா அழுவே வந்து எனக்கு எப்படின்னு தெரியும். பயங்கர ஆட்டம் ஆட்டுவான். எம்ட்டு நினச்சா அழு பிடிப்பேன். இப்போ எம்ட்டு நினச்சா சரியான அழுத்து. இதான் நான் சொன்ன சரியான இப்படி அமௌண்ட்டு போட்டுருவேன். கடுப்பில் ஓவராக பண்ணுவானா, நான் அமௌண்ட்டு போட்டுருவேன்னா. பயங்கரமாக ஆடி இருக்கும் சரியான சட்டாங்களும் கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது, நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பித்தோம். ஏன்னா சரியான சாப்பிடுவோம் எல்லாமே. அங்கிட்டு வந்துடுவோம் பாருங்களேன் திடீர்னுட்டு. டேமேஜ் கொடுத்துருவோம் எனக்கு செம்ம டேமேஜ். நானும் டேமேஜ் கொடுத்துருவேன். இது உடைப்பேன். எனக்கு போகணும். இப்போ ஜோன் வந்துடுமா நான் பார்த்துருவேன். அமௌண்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. மூணே அடிச்சிருக்கு இந்த மேட்ச் பாருங்க. சரியான வெறியில் எங்கள் அண்ணன் வரும். ஆனால் நான் இந்த மேட்ச் நம்ம செம்மையாக ஒரு போய் அடிச்சிருவோம். பாருங்களேன் அடியை பாருங்களேன். இப்போ எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன்னு சொல்ல முடியாது, இன்னொரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அவன் இப்போ தான் ஒரு வருஷமாக தான் விளாண்டுட்ருக்கான். நானே ஒரு வாட்டு தான், நானே ஒரு 4 இயர்ஸ் தான், 4 or 5 இயர்ஸ் தான் சரியாக தரேன். 5 இயர்ஸ். வருவான் எம்டன்னு காமிச்சிருவான். அந்த எம்டன்னு என்ன எடுத்தா எவ்வளோ பூயா எடுத்து தரும். அது மாதிரி எம்டனுக்கு பாருங்க அழுத்தி இப்படிதான் சரியா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய் பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.